இருக்குதான் என்ன செய்றாங்க. யார் என்ன ஏதுன்னு விசாரிச்சு முதல்ல அவங்க நன்றியை சொல்லணும். கண்டிப்பாங்க. மாப்ள தேங்க்ஸ் மாப்ள. நல்லா பிரெடிக்ட் பண்றாப்ல. நீங்க மட்டும் அந்த லொகேஷனை பார்த்து சொல்லாம இருந்திருந்தா சத்யாவை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. 2 பேரும் ஒரச பஸ்ஸை தீப்படுத்தும் போல இருக்கு. நான் அந்த கருமத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. பத்தியா பிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்ட. உன் குடும்பம் எனக்கும் குடும்பம் தான். தெருவுக்கு தெரு கிரிஞ்சு பண்றாங்க. அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்படி பண்ணா கிரிஞ்சு ஆயிருமோன்னு பயந்து நாங்க தானே கஷ்டப்படும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்படிதானே? ஆமா அப்படிதான். எனக்கு எதிராக இப்ப நின்னுகிட்டு ஏன் எதிரி கூட நின்னுகிட்டு என்னை தோக்கடிக்கலாம்னு பாக்குறியாடா? அங்க யாரும் போலீஸ் கூட அனுப்பி வச்சிருந்தாங்களாமே? அதுவும் தெரியுமே. அது எப்படி உனக்கு தெரியும்? அண்ணே ரொம்ப இது பண்ணிக்க வேணாம். நம்ம கொஞ்சம் துபாயில இருந்தது. நீ நடந்துப்பா, நீ நடந்து. ஆனா இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு பெரிய தூணா மாப்பிள்ள தாண்டி இருக்காரு. நீங்க மிகப்பெரிய வீரன். நீங்க வந்து பீமமுஷ்டி அல்வா அப்படிங்கறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். கை கொடுங்க. மாப்பிள்ள மாதிரி ஒருத்தர் உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கிடைச்சது நம்ம பண்ண அதிர்ஷ்டம் தான் மீனா. நீங்க ஒரு விஞ்ஞான திருடே ஆண்டவரே. உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கா. சீதாவுக்கு புருஷனா அமையணும். கடவுள் அப்படி ஒருத்தரை கொண்டு வந்து சேர்க்கணும். பண்ணிட்டு தான் சார் வந்திருக்கேன். நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். நீங்க யார் முதல்ல? சார் நான் ஏத்த வீட்ல இருக்கேன் சார். சார் உங்களுக்கு அதான் தேவையில்லை சார். அவளை கூப்பிடுற சீதாவே கூட்டிட்டு வந்துருவா. இல்ல சீதா? என்னது? ஏப்பா இங்க வா. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாரா மாப்ள.